அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடையார்களே, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அக்ஸாமுல் ஒது, அதாவது ஒலுவில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 பிரிவுகள் இருக்குது. ஒலுவுடைய தரஜாக்கள் 3ஆக இருக்குது. முதலாவது ஃபர்லு, ரெண்டாவது வாஜிபு, மூணாவது முஸ்தஹப். ஃபர்லு அப்படிங்கிற அந்தஸ்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லுவோம்னு சொன்னால், ஒருத்தருக்கு எப்போ ஒலு செய்கிறது ஃபர்லு அப்படின்னா, ஹதஸ் ஒலு முறிஞ்ச நிலையில் உள்ள ஒருவருக்கு பின்னுள்ள 4 சந்தர்ப்பங்களில் ஒலு ஃபர்லாகும். முதலாவது விஷயம் என்னன்னா, ஃபர்ல் அல்லது நஃபில் என எந்த தொழுகையும் நிறைவேற்றுவதற்கு என்னங்க ஹதஸ் உள்ளவருக்கு ஒலு செய்கிறது ஃபர்ல். ரெண்டாவது, ஜனாசா தொழுகை தொழுவதற்கு இந்த ஹதஸ் உள்ளவருக்கு ஒலு முறிஞ்சவருக்கு ஒலு செய்கிறது ஃபர்ல். மூணாவது, திலாவத் குரான் ஓதுவதற்கும் திலாவத்தில் சஜிதா செய்வதற்கு என்னங்க ஹதஸ் உள்ளவருக்கு ஒலு செய்கிறது ஃபர்ல். நாலாவது, அதாவது புனிதமான திருக்குரானை தொட்டு ஓதுவதற்கு என்னங்க ஒலு செய்கிறது ஃபர்ல். அப்போ சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இது மட்டும்தான் ஃபர்லா அப்படின்னா, மேலே சொன்ன எல்லாத்துலேயுமே சுவர்லேயோ காகிதத்திலேயோ அல்லது நாணயத்திலேயோ எழுதப்பட்டிருக்கக்கூடிய குரான வசனங்களை, அதாவது ஒளி இல்லாதவர் தொடணும்னு சொன்னால், அதாவது ஒளி இல்லாதவர் தொடறது கூடாது. அவர் ஒழு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், அந்த விஷயங்களை தொடரணும். அப்போ ரெண்டாவதாக நம்ம வாஜிபுன்னு பார்த்தோம். வாஜிபு ஒழு எப்போது வாஜிபாகும்னு சொன்னால், ஹதஸ் நிலையில் உள்ளவர் ஒருவருக்கு காபாவை தவாப் செய்வதற்கு ஒழு செய்கிறது வாஜிப். ஒழு செய்கிறது வாஜிப். காபாவை தவாப் செய்யறதுக்கு ஹதஸ் உள்ளவர்னு சொன்னால் என்னங்க, ஒழு இல்லாதவர், சிறு சிறு தொடக்கு ஏற்பட்டிருக்கிறவர். இப்போ எப்போ முஸ்தஹபாகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இங்கே பார்க்குறோம், தூய நிலையுடன் உறங்குவதற்கு ஒழு செய்கிறாரு, தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச பிறகு ஒழு செய்கிறாரு. அப்புறம் மூணாவதா, எப்போவுமே ஒழுவோடு இருப்பதற்கு வழக்கமாக கடைப்பிடிச்சு ஒழு செய்கிறாரு. அப்புறம் நாலாவதா, ஏற்கனவே ஒழு இருந்தும் நன்மையை நாடு என்ன செய்கிறாரு, மீண்டும் ஒழு செய்கிறாரு, அப்பவும் முஸ்தஹபாகும். அஞ்சாவது, புறம் பேசிட்டாரு, கோல் சொல்லிட்டாரு, பொய் சொல்லிட்டாரு, இந்த போன்ற பாவங்களை செஞ்ச பிறகு என்ன செய்கிறாரு, ஒழு செய்கிறாரு. இப்போ எந்த பாவத்தையும் செஞ்ச பிறகு ஒழு செய்வது முஸ்தஹபாகும். இந்த விஷயங்களை ஃபிக்ஹுல் முயஸ்ஸிருங்கிற கிதாபில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க என்னன்னா, ஒழுவுடைய விஷயங்கள் முஸ்தஹபுகளை பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை சில விஷயங்கள் இதில் பார்த்தோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முழு உலக முஸ்லீம்களுக்கும் உம்மத்துகளுக்கும் யார் இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்தாலா அருள் புரியட்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் மறுமையில் உங்களுக்கு எனக்கு தரட்டும். எல்லா பொருத்தத்தோடு வாழ்ந்தவர்களாக, பொருத்தம் பெற்று மறைந்தவர்களாக எல்லாம் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.